நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது அயனி பிணைப்பு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். லாஸ்ட் நம்ம சக பிணைப்பு அப்படிங்கறத பார்த்துட்டோம். அயனி பிணைப்பு அப்படிங்கறத பாருங்க. நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு உலோகம் வாயு நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்களுடைய இணைதிறன் கூட்டுல இருந்து ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்றோம். ஓகேவா? ஒரு உலோகத்தினுடைய இணைதிறன் கூட்டுல இருந்து ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்றோம். அவங்க என்னமா மாறுறாங்க அப்படின்னா, நேர்மின் அயனியா மாறுறாங்க. ஒரு எலக்ட்ரான் வெளியில போயிட்டாங்க. அப்ப அந்த இணைதிறன் கூட்டுல இருந்து எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, நாம ஒரு ஆற்றலை கொடுக்கணும். அப்பதான் எலக்ட்ரான் வெளியில போயிடும். ஓகேவா? ஒரு உலோகத்தினுடைய இணைதிறன் கூட்டுல இருந்து ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்றோம் அப்படின்னா, -1 எலக்ட்ரான் அப்படின்னா, நாம என்ன பண்ணணும், ஒரு எனர்ஜியை நம்ம கொடுக்கணும், ஒரு ஆற்றலை கொடுக்கணும். அப்ப அந்த ஆற்றல் என்ன பண்ணும், எலக்ட்ரானை வெளியேற்றிடுவாங்க. -1 எலக்ட்ரான் வெளியில போயிட்டாங்க. அப்ப இந்த உலோகம் என்னவா மாறிடுச்சு, நேர்மின் அயனியா மாறிடுச்சு. அப்ப இந்த உலோகத்தை நம்ம அயனியா மாத்துறதுக்கு நம்ம கொடுத்த ஆற்றல் தான் அயனியாக்கும் ஆற்றல் சொல்லுவோம். அப்ப ஒரு உலோகம் ஈஸியா எலக்ட்ரானை கொடுக்கணும் அப்படின்னா அயனியாக்கும் ஆற்றல் கம்மியா இருக்கணும், நம்ம கொடுக்குற எனர்ஜி கம்மியா இருக்கணும். அப்ப அந்த உலோகம் ஈஸியா எலக்ட்ரானை கொடுக்கணும். ஓகேவா? அப்ப குறைந்த அயனியாக்கும் ஆற்றலுடைய தனிமம். அடுத்து பாருங்க, எலக்ட்ரான் நாட்டம். எலக்ட்ரான் நாட்டம் அப்படின்னா ஒரு தனிமம் வாயு நிலையில் இருக்கிறாங்க. நாம என்ன பண்ண போறோம்னா, ஒரு எலக்ட்ரான் அதுல சேர்த்த போறோம். அவங்க என்னவா மாறுறாங்க, எதிர்மின் அயனியா மாறுறாங்க. எதிர்மின் அயனியா மாறுறாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வரும். ஒரு உலோகத்துல இருந்து எலக்ட்ரானை வெளியேற்றுறோம், அவங்க நேர்மின் அயனியா மாறிட்டாங்க. ஒரு தனிமத்தில் நம்ம எலக்ட்ரானை சேர்த்துறோம், அவங்க எதிர்மின் அயனியா மாறிட்டாங்க. அப்ப இதுதான் நம்ம எலக்ட்ரான் நாட்டம் சொல்லுவோம். அப்ப குறைந்த அயனியாக்கும் ஆற்றலுடைய தனிமம், குறைந்த அயனியாக்கும் ஆற்றலுடைய தனிமம் அதிக எலக்ட்ரான் நாட்டமுடைய தனிமத்துடன் இணைந்து அயனி பிணைப்பு உருவாகிறது. அப்படி இல்லைன்னா நேர்மின் அயனியும் அந்த எதிர்மின் அயனியும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு அயனி சேர்மம் உருவாகிறது. அப்ப நேர்மின் அயனியும் ஒரு எதிர்மின் அயனியும் சேர்ந்து ஒரு சேர்மம் உருவாகுது. இதுதான் நம்ம அயனி பிணைப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப அதிக அயனியாக்கம், சரி, குறைந்த அயனியாக்கம் ஆற்றலுடைய தனிமம் அதிக எலக்ட்ரான் நாட்டமுடைய தனிமத்துடன் இணைந்து அயனி பிணைப்பு உருவாகுதுன்னு நாம் சொல்றோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, படிக்கக்கூட ஆற்றல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். படிக்கக்கூட ஆற்றல் அப்படின்னா என்னன்னா, நமக்கு ஒரு படிக அமைப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு படிக அமைப்பு இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிளா NaCl, NaCl பிளஸ் Na பிளஸ் Cl மைனஸ் Na பிளஸ் Cl மைனஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, படிக அமைப்பு. அந்த படிக அமைப்பு, இது படிக அமைப்பான டயக்ராம் ஆன்சர், அது படிகான டயக்ராம் இல்லை, NaCl டயக்ராம் இது இல்லை. இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இந்த படிக அமைப்புல இருந்து இந்த Na பிளஸ் அப்படிங்கிற அயனியும் Cl மைனஸ் அப்படிங்கிற அயனியும் நம்ம தனித்தனியா பிரிக்க போறோம். ஒரு படிக அமைப்பு அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற அணுக்கள், அயனிகள், மூலக்கூறுகள் வந்து ரொம்ப இறுக்கமா பிணைக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த அயனி, அதாவது அந்த அயனி சேர்மம் படிக அமைப்புல இருந்து, அந்த அயனி படிகத்துல இருந்து அந்த நேர்மின் அயனியை தனியா நான் எடுக்க போறேன், எதிர்மின் அயனி தனியா நான் பிரிச்சு எடுக்க போறேன். அப்ப அதுக்கு ஆற்றல் தேவைப்படும் தானே, அதுதான் படிக்கக்கூட ஆற்றல் சொல்ல போறோம். அப்ப அயனி திண்மங்களின் அயனிகளை தனித்தனியாக பிரிப்பதற்கு தேவைப்படும் அந்த ஆற்றல் தான் படிக்கக்கூட ஆற்றல். ஓகேவா? அயனி திண்மங்கள், ஓகேவா, ரொம்ப முக்கியம். சாலிட்ஸ் திண்மங்கள் இருக்கக்கூடிய அந்த அயனிகளை நம்ம தனித்தனியா பிரிச்சு எடுக்க போறோம். அதுக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றல் தான் படிக்கக்கூட ஆற்றல் சொல்றோம். எடுத்துக்காட்டா சோடியம் குளோரைடுங்கிறது ஒரு அயனி திண்மம் தான். அதுல இருக்கக்கூடிய அயனிகள் வந்து சோடியம் அயனியும் குளோரைடு அயனியும் இருக்கும். அந்த சோடியம் அயனி தனியாகவும் குளோரைடு தனியாகவும் நம்ம பிரிச்சு எடுக்க போறோம். அதுக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றல் எவ்வளவுனா 788 கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ். அப்ப சோடியம் குளோரைடுடைய படிக்கக்கூட ஆற்றல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 788 கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ் அப்படிங்கிறது. அவ்வளவு ஆற்றல் வந்து நீங்க வந்து சோடியம் குளோரைடு அப்படிங்கிற இந்த அயனி திண்மத்தில் நீங்க செலுத்தினீங்கன்னா அதுல இருந்து சோடியம் அயன் தனியாகவும் குளோரைடு அயன் தனியாகவும் பிரிச்சு எடுத்துடலாம். அடுத்து பாருங்க, இங்க இந்த படிக்கக்கூட ஆற்றல் எதுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு அயனி இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அயனின் மின்சுமைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். இப்ப நம்மளோட ஒரு அயனி வந்து பாருங்க, இப்ப எக்ஸாம்பிளா Al3+ ஒரு அயனி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே. இப்ப எக்ஸாம்பிளா இங்க என்னது Na பிளஸ் இருக்குது, Al3+ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப யாருக்கு மின்சுமை அதிகம், இவங்களுக்கு தான் மின்சுமை அதிகம். அப்ப மின்சுமை அதிகமா இருந்துச்சுன்னா படிக்கக்கூட ஆற்றல் என்ன ஆகும், அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த போர்ஸ் அதிகமாயிடும். அந்த படிகத்துக்குள்ளார நேர்மின் அயனிக்கும் இந்த எதிர்மின் அயனிக்கும் இடையில அந்த கவர்ச்சி விசை அதிகமா இருக்கும். நம்ம அது ரெண்டுமே பிரிச்சு எடுக்க முடியாது. ஓகேவா? அப்ப அயனியின் மின்சுமை வந்து அதிகமாச்சுன்னா படிக்கக்கூட ஆற்றல் அதிகமா இருக்கும். அதான் நேர்விகித தொடர்புன்னு சொல்றோம். ஓகேவா? நேர்விகித தொடர்பு. அதுவே அயனியுடைய மின்சுமை கம்மியா இருந்துச்சுன்னா அங்க படிக்கக்கூட ஆற்றலும் கம்மியா இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, அயனின் உருவளவு, சைஸ். உருவளவு வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, உருவளவு கம்மியா இருந்துச்சுன்னா அயனியாக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது பாருங்க என்ன, சரி, அயனியாக்கும் ஆற்றல் படிக்கக்கூட ஆற்றல் அப்படிங்கிறது பாருங்க அதிகமா இருக்கும். அயனின் உருவளவு கம்மியா இருந்தாங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் நம்ம சொல்லுவோம், எதிர்விகித தொடர்புடையது. அப்ப அயனின் உருவளவு கம்மியா இருந்தாங்க அப்படின்னா படிக்கக்கூட ஆற்றல் அதிகமா இருக்கும். அப்ப அயனின் உருவளவு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா படிக்கக்கூட ஆற்றல் கம்மியா இருந்திருக்கும். ஓகேவா? இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம், படிக்கக்கூட ஆற்றல் அப்படிங்கிறது.
நம்ம அடுத்த பாக்குறது இந்த பிணைப்புகள் பாக்குறல, அயனி பிணைப்பு பார்த்துட்டோம், சக பிணைப்பு பார்த்துட்டோம். இந்த பிணைப்பை எந்த மாதிரியான காரணிகளை பயன்படுத்தி அளவிடலாம், அதான் பிணைப்பு அளவீட்டு காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிணைப்பு நீளம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அந்த பிணைப்பு நீளம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மூலக்கூறு இருக்குது அப்படின்னா அதை ஒரு 2 அணுக்களோ 2க்கு மேற்பட்ட அணுக்களோ இணைஞ்சிருக்கலாம். அப்போ அந்த 2 அணுக்களுக்கு இடைப்பட்ட அந்த பிணைப்பு இருக்குல்ல, அந்த பிணைப்பினுடைய நீளம் எவ்வளவு அப்படிங்கறத பிணைப்பு நீளம் சொல்லுவோம். அப்ப ஒரு மூலக்கூறு, ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் சேர்ந்து ஒரு மூலக்கூறு உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளா நம்ம ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஹைட்ரஜன் அணு, ஓகேவா? ஹைட்ரஜன் அணு. அப்ப ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் சேர்ந்துக்கிறாங்க. அப்ப ஒரு அணுவின் அணுக்கருவுக்கும் இன்னொரு அணுவின் அணுக்கருவுக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவு தான் நம்ம என்ன சொல்றோம், 2 அணுக்களுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் நம்ம பிணைப்பு நீளம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஹைட்ரஜனோட பிணைப்பு நீளம் வந்து பாருங்க 74 பிகோமீட்டர். நம்ம ஆம்ஸ்டாங்ல நோட் பண்ணலாம், dm அப்படிங்கிறது பிகோமீட்டர்ல நம்ம நோட் பண்ணலாம். அப்ப பிணைப்பில் உள்ள 2 அணுக்களின் அணுக்கருகளுக்கு இடைப்பட்ட தொலைவு, பிணைப்பில் இருக்கிற அணுக்கள் அது எந்த அணுக்களாக இருக்கலாம், 2 அணுக்கள் இருக்கிறாங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் கார்பன் ஹைட்ரஜன் அப்படின்னா கார்பன் அணுவோடைய உட்கருவுக்கும் நைட்ரஜன் அணுவோடைய உட்கருவுக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் நம்ம பிணைப்பு நீளம் சொல்லுவோம். 2 அணுக்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. இங்க வந்து என்னது, இந்த கொஸ்டின் டேட்டாவே கேட்கலாம், கீழ்கண்ட அந்த தியரியாவே கேட்கலாம் நமக்கு, ஓகேவா? கீழ்கண்ட கூட்டுகளில் சரியானது தவறானது, ஸ்டேட்மெண்ட் அசஸ் ரீசன் கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேவா? கூற்று காரணம் கொஸ்டின்ல கேட்கலாம், மேட்ச் ஷீட்ல கேட்கலாம், பொறுத்துக்கள்ல கேட்கலாம். அப்ப பாருங்க, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பாக்குறோம். கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பு, இந்த பிணைப்பு நீளம் பாருங்க 154 பிகோமீட்டர். அது இரட்டை பிணைப்பு வரப்போ அந்த பிணைப்பு நீளம் பாருங்க குறையுது, பிணைப்பு நீளம் குறையுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒற்றை பிணைப்பு நீளம் அதிகம், ஓகேவா? இரட்டை பிணைப்பை விட முப்பிணைப்பை விட, ஓகேவா? அப்ப பிணைப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது பிணைப்பு நீளம் என்ன ஆகுது, குறையுது. பிணைப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது இங்க இரட்டை பிணைப்பு வரப்போ பிணைப்பு நீளம் குறையுது, முப்பிணைப்பு வரப்போ இன்னும் கொஞ்சம் பிணைப்பு நீளம் குறையுது. அந்த கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு, ஒற்றை பிணைப்பு, முப்பிணைப்பு நம்ம டேட்டா அந்த ஆன்சர் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும், ஓகேவா? மெமரி பண்ணி இருக்கணும். கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பு அப்படின்னு 154 பிகோமீட்டர், இரட்டை பிணைப்பு அப்படின்னா 133 பிகோமீட்டர், முப்பிணைப்பு அப்படின்னா 120 பிகோமீட்டர். அடுத்து கார்பன் நைட்ரஜனுக்கு பாருங்க 143 பிகோமீட்டர். அதே கார்பன் நைட்ரஜன் இரட்டை பிணைப்பு வரப்போ இங்க இருந்து என்னது, பிணைப்பு நீளம் குறையுது, 138 வராங்க. கார்பன் முப்பிணைப்பு நைட்ரஜன் வரப்போ இன்னும் கொஞ்சம் இங்க இருந்து குறையும், 116 பிகோமீட்டர் வராங்க, ஓகேவா? அடுத்து பாருங்க ஹைட்ரஜன் இப்ப நம்ம பார்த்தோம் 74 நாம் ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்து புளூரின் இந்த இடத்துல பாருங்க புளூரின் வரப்போ 144 பிகோமீட்டர். புளூரின் கீழே யார் இருப்பாங்க, குளோரின் வரப்போ 199. சார் இப்ப ஒரு டவுட் வரும், இங்கேயும் ஒற்றை பிணைப்பு தான் சார், இங்கேயும் ஒற்றை பிணைப்பு தான், ஏங்க பிணைப்பு நீளம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புளூரின் அப்படிங்கிறது ஒரு சிறிய அணு, அந்த 2 சிறிய அணுக்களுக்கு இடைப்பட்ட அந்த அணுக்கருகளுக்கு இடைப்பட்ட தொலைவு கம்மியா தான் இருக்கும். அதுவே குளோரின்ங்கிறது கொஞ்சம் பெரிய அணு, அப்ப அணுக்கருகளுக்கு இடைப்பட்ட தொலைவு என்ன ஆயிடும், அதிகமா இருக்கும். அதனாலதான் இவங்களோட இவங்களுக்கு பிணைப்பு நீளம் அதிகமா இருக்குது. அப்ப குளோரினோட புரோமினுக்கு பிணைப்பு நீளம் அதிகமாகும். அப்ப அணுவின் உருவளவு அதிகரிக்க அப்ப என்ன ஆகுது, பிணைப்பு நீளமும் அதிகமாகும். அப்ப புரோமின் வரப்ப இவங்களோட குளோரினோட இவங்களுக்கு அதிகம், அயோடின் வரப்ப புரோமினோட அயோடினுக்கு அதிகமா இருக்கும். அடுத்து பாருங்க நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் நைட்ரஜன் வரப்போ 121 பிகோமீட்டர் நம்ம சொல்றோம். அப்ப பிணைப்பு நீளம்ங்கிறது பிணைப்பில் ஈடுபட்டுள்ள 2 அணுக்கருகளுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் நம்ம பிணைப்பு நீளம் சொல்றோம். பிணைப்பு நீளம் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை பிணைப்பை விட, சரி இரட்டை பிணைப்பு முப்பிணைப்பை விட ஒற்றை பிணைப்புக்கு பிணைப்பு நீளம் அதிகரிக்கிறது, ஓகேவா? பிணைப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது பிணைப்பு நீளம் குறைகிறது, அணுக்களின் உருவளவு அதிகரிக்கும் பொழுது பிணைப்பு நீளமும் அதிகரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது பாருங்க பிணைப்பு கோணம். ஒரு மூலக்கூறு இருக்குது அப்படின்னா அந்த மூலக்கூறுடைய மைய அணுவுல இருந்து 2 சகப்பிணைப்புகளுக்கு இடைப்பட்ட கோணம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அதான் பிணைப்பு கோணம். பாருங்க, ஒரு மூலக்கூறின் மைய அணுவின் 2 சகப்பிணைப்புகளுக்கு இடைப்பட்ட கோணம். இப்ப எக்ஸாம்பிளா நம்ம இந்த மைய அணு எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க ஒரு சகப்பிணைப்பு இங்க ஒரு சகப்பிணைப்பு இருக்குன்னா அந்த 2 சகப்பிணைப்புகளுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவு கோணத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத நமக்கு பிணைப்பு கோணம் சொல்றோம். எடுத்துக்காட்டா பாருங்க, வாட்டர் அப்படிங்கிற இந்த நீர் மூலக்கூறுல பிணைப்பு கோணம் இந்த சகப்பிணைப்பு இந்த சகப்பிணைப்பு, அப்ப இந்த 3 அணுக்களுக்கு இடைப்பட்ட தொலைவு, சரி 3 அணுக்களுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவுனா 104.5 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு மூலக்கூறின் மைய அணுவின் 2 சகப்பிணைப்புகளுக்கு இடைப்பட்ட கோணம் என்னது, பிணைப்பு கோணம் நம்ம சொல்றோம். நம்ம நீட்டில நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதுக்கு பிறகு பிணைப்பு ஆற்றல் அப்படின்னா ஒரு மூலக்கூறில் இருக்க உள்ள சகப்பிணைப்புகளை உடைக்க தேவைப்படும் ஆற்றல் தான் பிணைப்பு ஆற்றல் நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு மோல் பிணைப்பை உடைக்க தேவைப்படும் ஆற்றல் நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிளா பாருங்க, இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு கார்பன் ஒற்றை பிணைப்பை நம்ம பிரேக் பண்றோம், அங்க ஆற்றல் தேவைப்படும், அந்த ஆற்றல் தான் பிணைப்பு ஆற்றல் நம்ம சொல்றோம். இரட்டை பிணைப்பு நம்ம உடைக்கிறோம், அப்ப ஒற்றை பிணைப்பு உடைக்கிறது ஈஸியா, இரட்டை பிணைப்பு உடைக்கிறது ஈஸியா சொல்லி பாத்தீங்கன்னா இரட்டை பிணைப்பு உடைக்கிறது நம்ம கஷ்டம், ஒற்றை பிணைப்பு உடைக்கிறது ஈஸி.
அப்போ ஒரு ஸ்டிக் நம்மகிட்ட ஒரு பெரிய லென்த்தான ஒரு குச்சி நம்மகிட்ட இருக்குன்னா ஈஸியா உடைச்சிடலாம். அந்த குச்சி நம்ம ரெண்டா உடைச்சிட்டு அதை ரெண்டு வச்சு உடைக்கிறப்ப கொஞ்சம் அதிகமான ஆற்றல் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒற்றை பிணைப்புக்கு தான் பிணிப்பு நீளம் சரி, ஒற்றை பிணைப்புக்கு தான் பிணிப்பு ஆற்றல் கம்மியா நம்ம கொடுத்தாலே போதும். ஆனா இரட்டை பிணைப்புக்கு பிணிப்பாற்றல் அதிகமாகும். இரட்டை பிணைப்போட முப்பிணைப்புக்கு பிணிப்பாற்றல் அதிகமாகும். அப்ப ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்பு இவங்க 3 பேர்ல யாருக்கு அதிகம்? இந்த முப்பிணைப்புக்கு பிணைப்பாற்றல் அதிகம். அதுவே இங்க பாருங்க, இங்க எல்லாமே முப்பிணைப்பு தான். இங்க எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்க வந்து யாருக்கு அதிகம் அப்படின்னா கார்பன் கார்பன் முப்பிணைப்பை விட கார்பன் கார்பன் நைட்ரஜன் முப்பிணைப்புக்கு அதிகம். கார்பன் கார்பன் நைட்ரஜன் முப்பிணைப்பை விட நைட்ரஜன் நைட்ரஜன் முப்பிணைப்புக்கு அதிகம். நைட்ரஜன் நைட்ரஜன் முப்பிணைப்பை விட கார்பன் ஆக்சிஜன் முப்பிணைப்புக்கு அதிகம். இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? பிணைப்பு ஆற்றல் வரிசை கார்பன் கார்பனை விட நைட்ரஜன் நைட்ரஜனுக்கு அதிகம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கார்பன் கார்பனை விட கார்பன் நைட்ரஜனுக்கு அதிகம். அதுக்கப்புறம் கார்பன் 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 நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்டை விட கார்பன் கார்பனை விட நைட்ரஜன் நைட்ரஜனை விட கார்பன் ஆக்சிஜனுக்கு அதிகம். முப்பிணைப்பு வந்துட்டாவே CO அதிகம் ஞாபகம் வச்சுக்கணும். கார்பன் ட்ரிபிள் பாண்ட் ஆக்சிஜனுக்கு அதிகம் சொல்லி வச்சுக்கணும். அப்போ அந்த ஒரு மோல் சேர்மம்னா அதுல இருக்கிற பிணைப்புகளை உடைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய இந்த ஆற்றல் தான் தேவைப்படக்கூடிய இந்த ஆற்றல் தான் நம்ம பிணைப்பு ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். அது பிணைப்பு தரம் பாருங்க. பிணைப்பு தரங்கிறது ஒரு மூலக்கூறில் உள்ள சக பிணைப்புகளின் எண்ணிக்கை தான் நம்ம பிணைப்பு தரம் சொல்றோம். அப்ப மூலக்கூறில் உள்ள 2 அணுக்களுக்கு இடையே உருவாகும் பிணைப்புகளின் எண்ணிக்கை தான் நம்ம பிணைப்பு தரம் சொல்றோம். எடுத்துக்காட்டா H2O இருக்குன்னா பிணைப்பு தரம் என்ன வந்துடும்? பிணைப்பு தரம் 2 வந்துடும். ஓகேவா? அப்ப H2 இருக்கிறாங்க அப்படின்னா பிணைப்பு தரம் எவ்வளவு? 1 வந்துடும். ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் ஒரு பிணைப்பு தான் இருக்குது. ஆக்சிஜனுக்கு பிணைப்பு தரம் எவ்வளவு வந்துடும்? 2 வந்துடும். நைட்ரஜனுக்கு பிணைப்பு தரம் என்ன வந்துடும்? 3 வந்துடும். ஓகேவா? சக பிணைப்புகளின் எண்ணிக்கை 1 2 3. ஓகேவா? இங்க 1 2 இங்க 1. அப்பதான் அப்போ 2 சக பிணைப்புகளுக்கு இடைப்பட்ட 2 அணுக்களுக்கு இடைப்பட்ட சக பிணைப்புகளின் எண்ணிக்கை தான் நம்ம பிணைப்பு தரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, உடனிசைவு வடிவம். உடனிசைவு வடிவம் அப்படின்னா ஒரு மூலக்கூறுல உடனிசைவு வடிவம் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்டது கிடைக்கலாம். ஒரு சில வடிவத்துக்கு 1 தான் இருக்கும். ஓகேவா? அதான் உடைசு வடிவம் சொல்ல முடியாது. ஓகேவா? அப்ப உடனிசைவு வடிவம் அப்படிங்கிறது ஒரு மூலக்கூறுடைய அணுக்கள் அவருடைய இடம் மாறாது. ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்கள் இடம் மாறாது. அந்த மூலக்கூறில் இடம் பெற்றுள்ள எலக்ட்ரான்கள் தான் இடம்பெயர்வாங்க ஒரு அணுல இருந்து இன்னொரு அணுவுக்கு. அதாவது பிணைப்பு எலக்ட்ரான்கள் பிணைப்பில்லா எலக்ட்ரானாவோ பிணைப்பில்லா எலக்ட்ரான்கள் பிணைப்பு எலக்ட்ரான்களாவோ இடம் மாறக்கூடியது நம்ம உடனிசைவு அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டா பாருங்க, O3 அப்படிங்கிற இந்த வடிவத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த O3 அப்படிங்கிற இந்த வடிவத்திற்கு மூலக்கூறுக்கு நம்ம உடனிசைவு வடிவத்தை நம்ம போட்டிருக்கோம். அதுல பாருங்களேன், இப்ப இந்த வடிவம் நீங்க பாருங்க, இங்க இரட்டை பிணைப்பு, இங்க ஒற்றை பிணைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இந்த பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான்கள் இங்க பிணைப்பு எலக்ட்ரான்களா வந்தாங்கன்னா இந்த பிணைப்பு எலக்ட்ரான் என்ன ஆகும்னா பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரானா மாறிடும். அப்ப இந்த 2 எலக்ட்ரான் இங்க வந்தா ஒரு பிணைப்பு உருவாயிடும். ஒற்றை பிணைப்பு இரட்டை பிணைப்பா மாறிடுச்சு. இந்த பிணைப்பில் இருந்தவங்க பிணைப்பில் ஈடுபடாதவங்களா மாறிட்டாங்க. இங்க 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அப்ப பிணைப்பு எலக்ட்ரான் பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரானாவோ பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான் பிணைப்பு எலக்ட்ரானாவோ மாறதுனால உருவாகக்கூடிய உடனிசைவு வடிவம் நம்ம சொல்லுவோம். அப்ப அணுக்களின் ஒருங்கமைவு ஒரே மாதிரியானது. உடனிசைவு வடிவத்தில் நம்ம தெரிஞ்சுக்கூடியது என்னன்னா, இந்த இடத்துல பாருங்க, ஆக்சிஜன் இங்க ஒன்று இருக்குது, இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜனோட பிளேஸ் மாறல, அங்கேயே தான் இருக்கிறாங்க. அனைத்து வடிவங்களிலும் பிணைப்பு மற்றும் பிணைப்பில்லா எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை சமமா இருக்கும். இந்த வடிவத்திலையும் பாருங்க, பிணைப்பு எலக்ட்ரான் பிணைப்பு இல்லா எலக்ட்ரான்கள் பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான்கள். ஓகேவா? பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான்கள் இங்க எண்ணி பாருங்களேன், இந்த 2 இங்க 4 6 8 10. இந்த வடிவத்திலையும் பாருங்க 2 4 6 8 10. பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 2 10 சமமா வந்துருச்சு. பிணைப்பு எலக்ட்ரான்கள் பாருங்க 2 4 6 2 4 6. அப்போ உடனிசைவு வடிவங்கள் அப்படின்னா அணுக்களுடைய இடம் மாறாது ஃபர்ஸ்ட். ஓகேவா? அடுத்தது இந்த 2 வடிவங்களோ 3 வடிவங்களோ அது எந்த மூலக்கூறு பொறுத்து எந்த மூலக்கூறு வந்துக்கிறாங்களோ அந்த மூலக்கூறு பொறுத்து வடிவங்கள் மாறும். எத்தனை வடிவங்கள் கிடைக்குது அப்படிங்கிறது. இப்ப இந்த ஓசோன் மூலக்கூறுக்கு 2 வடிவங்கள் கிடைக்குது. ஓகேவா? அப்ப இந்த 2 வடிவங்களையுமே பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் பிணைப்பில் ஈடுபட்ட எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையும் சமமா தான் இருக்கும். அது எத்தனை வடிவங்கள் கிடைச்சாலும் சரி, அந்த ஒவ்வொரு வடிவத்திலும் பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரானுடைய எண்ணிக்கையும் பிணைப்பு எலக்ட்ரான் எண்ணிக்கையும் சமமா தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த உடனிசைவு வடிவங்கள் ஒரு மூலக்கூறுக்கு எத்தனை டைம் கிடைக்கிறாங்களோ, ஒரு மூலக்கூறுக்கு 3 உடனிசைவு வடிவம் கிடைக்குது, ஒரு மூலக்கூறுக்கு 2 உடனிசைவு வடிவம் தான் கிடைக்குது. அப்படின்னா இந்த 2 மூலக்கூறுல எந்த மூலக்கூறு நிலையானது அப்படின்னா, எந்த மூலக்கூறுக்கு உடனிசைவு வடிவங்கள் அதிகமா கிடைக்குதோ அந்த மூலக்கூறு உடனிசைவு வடிவங்கள் அதிகரிக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த ஏரோ மார்க் அதிகரிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உடனிசைவு வடிவம் யாருக்கு அதிகமோ அப்ப நிலைப்புத்தன்மை அவங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். இதான உடனிசைவு வடிவங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்த பாக்குறது இருமுனை திருப்புத்திறன். இந்த பிணைப்பு அளவீட்டு காரணிகளை நம்ம 6வதா பாக்குறது என்ன பார்க்க போறோம்னா, இருமுனை திருப்புத்திறன். ஒரு மூலக்கூறுடைய இருமுனை திருப்புத்திறன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதுல யாருக்கெல்லாம் அதிகம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அடுத்து பெஜான்ஸ் விதி அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ஓகே.
Future Vision Study Center, Salem.